டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் நூலகம் பற்றிய செய்திகள். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பர். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது. பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படுகின்றது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆகும். இது தமிழ்நாட்டில் உள்ளது. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. இந்தியாவில் முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். இது சென்னை எழும்பூரில் உள்ளது. இந்தியாவில் தொடக்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் ஆகும். கொல்கத்தாவில் 1836ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1953இல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். இது ஆவண காப்பக நூலகமாக திகழ்கிறது. உலகில் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஆகும். நூலக விதிகளை உருவாக்கியவர் ஈரா அரங்கநாதன். இவர் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். உலகில் சாகா வரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று கூறியவர் கதே. இந்தியாவில் உள்ள தொன்மையான நூல்களுள் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்நூலகம் கிபி 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. சென்னை கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் கிபி 1869இல் தொடங்கப்பட்டது. இதில் பல்வேறு துறை நூல்களும் பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் உள்ளன. இது தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. சென்னை கன்னிமாரா நூலகம் 1896இல் தொடங்கப்பட்டது. இது தமிழ்நாட்டில் மைய நூலகம் ஆகும். இந்நூலகத்தில் 3ஆம் தளத்தில் மறைமலையடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகிறது. நன்றி.